ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்னோடய ஜுவல்லரி கலெக்ஷன் தான் நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வாங்கியிருக்கிற ஜுவல்லில் நிறைய வந்து சேவ் பண்ணி, அதாவது கோல்டு காயின் வந்து வாங்கி வச்சு வாங்கின நகை, அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து உண்டியல் சேர்த்து வாங்கின நகை, அப்புறம் வந்து நகை கடையில் கோல்டு சீட்டெல்லாம் போட்டு வாங்கின நகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நான் ஒன்று ஒன்றா வந்து காமிக்கும் போது நான் எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சின்ன நகையிலேருந்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது என்னோடய மோதிர கலெக்ஷன். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு மோதிரமும் எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ரிங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/4 சவரன். ஸோ 2 கிராம் வரைக்கும் இதில் வந்து வெயிட் இருக்குது. இந்த மாதிரி மாடலில் ஒரு ரிங் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 2 கிராம் ரிங்கு. இது இப்போ ரீசெண்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணது. இந்த ரிங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கிராமு. ஸோ அதோட டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதோட ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே மைனூட்டாக பண்ணியிருந்தாங்க. அதனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு வாங்கினேன். இந்த மாதிரி டைப்பில் ரிங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊர் ஷாப்பில் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. இது வந்து நான் வெள்ளூரில் தான் வாங்கினேன். இது வந்து ஒரே ஒரு ரிங்கு நம்ம கையில் போட்டிருந்தோம் அப்படின்னாலுமே கையே வந்து நனைஞ்ச மாதிரி அவ்வளோ ஒரு லுக் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிராம் அளவுக்கு இருக்கும். இது வந்து ரீசெண்ட் டைமில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஸ்ரீலங்கா போனப்போ அங்கே வந்து சிங்கப்பூர் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து 2 கிராம் ரிங்கு தான். இது வந்து இந்த மாதிரி ஒரு மாடல். இது வந்து நான் லோக்கல் ஷாப்லேயே வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து போன வருஷம் என்னோடய கல்யாண நாள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கல்யாண நாளுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் இந்த ரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக கையிலேயே போட்டிருக்கிற மாதிரி இப்போ போன லவ்வர்ஸ் டேக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தது. இது வந்து 1 கிராமுக்கும் கம்மி தான். ஆனால் வந்து என்னோடய கைக்கு வந்து கரெக்டாக இருந்தது. ரெகுலர் யூஸ் பண்ணலாம் நம்ம. 1 கிராமுக்கும் இது வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால சரி எனக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. இந்த ரிங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சேவ் பண்ணி எதுவுமே வந்து வாங்கினது கிடையாது. இந்த ரிங்கில் வந்து எல்லாமே திடீர்னு ஒரு சின்ன அமௌண்ட்டு கையில் இருக்குது. நம்ம நகை கடைக்கு போய் அந்த அமௌண்ட்டுக்கு ஏதாவது வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும்போது வாங்கின ஒரு சில ரிங்கும் அதில் இருக்குது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்த ஒரு சில ரிங்கும் அதில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம செயின் கலெக்ஷன் பார்க்கலாம். இந்த செயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3/4 சவரன் கிட்ட இருக்குது. இது வந்து என்னோடய பையனுக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. ரீசெண்டாக அவனோட பர்த்டே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு செயின் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். அதுக்கு முன்னாடியே என் பையன்கிட்ட வந்து ஒரு செயின் இருந்தது. ஆனால் அது ரொம்ப மெல்லிஸாக இருந்ததுனால அது வந்து அறுந்துருச்சு. ஸோ அதை வந்து நான் திரும்ப கடையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த செயின் வந்து வாங்கியிருந்தேன். இதோட டிசைன் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா திக்காகவும் இருந்தது. ஆனால் அந்த செயினை பார்க்கும்போது எப்படியும் ஒரு சவரனுக்கு மேலே இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து இதோட வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3/4 சவரன் தான். ஆனால் அதே மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இல்லை. பார்க்கறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி தோடு, அதுக்கப்புறம் செயின், பிரேஸ்லெட் இந்த மாதிரி இருக்குது. நான் முன்னாடியே வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்து நகை சீட்டும் வந்து போட்டு ஒரு சில ஜுவல் வந்து வாங்கியிருந்தேன். அந்த மாதிரி நகை சீட்டு போட்டு வாங்கின ஜுவலும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். இந்த தோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 சவரன். ஸோ இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சடனாக கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு தடவை வந்து வாங்கி கொடுத்தாரு. இந்த தோடு வந்து பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டாக நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். அதாவது ஒரு பீஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1 சவரன் இருக்கிற மாதிரி நல்லா பெருசாகவே உங்களுக்கு தெரியும். ஆனால் 2மே சேர்த்து வந்து 1 சவரன் கிட்ட தான் வருது. பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. ஆனால் இந்த டிசைன் வந்து இப்போ போயிடுச்சு. இருந்தாலுமே வந்து இந்த டிசைனை வந்து ரொம்பவே விரும்பி இன்னுமே வாங்குறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. நான் பழைய டிசைனாக இருந்தாலும் நான் கொடுத்து மாற்றணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் மாற்றணும் அப்படின்னா இதை கொடுத்துட்டு திரும்ப வேறு எடுக்க மாட்டேன். இதை வச்சுக்கிட்டு புதுசாக வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/2 சவரன் தோடு. இது வந்து நான் சீட்டு போட்டு வாங்கினது. அதாவது சீட்டு வந்து நான் வந்து ஒரு 1.5 சவரனுக்கு வர்ற மாதிரி சீட்டு வந்து கட்டியிருந்தேன். நான் வந்து சீட்டு கட்டினப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 5300, 5400 அந்த மாதிரி ரேஞ்சில் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து வாங்கினது. இந்த பிரேஸ்லெட்டு, அந்த தோடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செயின் வந்து வாங்கினேன்.
அந்த செயின் வந்து என் பையனுக்காக வாங்குனது. அது வந்து உடைஞ்சிருச்சு அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு செயின் வந்து உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து நான் போட்டுட்டு இன்னொரு செயின் வந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த டைம்ல அந்த செயின் 1/2 சவரன், அதுக்கப்புறம் அந்த பிரேஸ்லெட் 1/2 சவரன், அந்த சின்ன கம்மல் வந்து 1/2 சவரன். அது வந்து 1 1/2 சவரனுக்கு கரெக்ட்டா நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த செயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3/4 சவரன். இது வந்து நம்ம டெய்லி வந்து வீட்ல யூஸ் பண்ணலாம். இது வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு செயின் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து இப்ப ரீசென்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங்ல வந்து போயிட்டுருந்துச்சு. நெறைய பேர் வந்து லைக் பண்ணி இது வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. கலெக்ஷனே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கடையில வரும்போதே ஸ்டாக் வந்து காலியாயிடுச்சுன்னே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணி வர வச்சு எனக்கு குடுத்தாங்க. ரொம்பவே அழகா இருந்தது அந்த டிசைன் வந்து பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு செயின் வந்து வாங்கியிருந்தோம். ஒரு 3 சவரன் கிட்ட இருக்கும். ஸோ அது வந்து நாங்க ஜிஆர்டில வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அந்த செயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு மாடல்ல வந்து வாங்கியிருந்தாங்க. ஆனா இது வந்து பார்க்கறதுக்கு இது வந்து வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 சவரன். ஆனா இது வந்து பார்க்கறதுக்கு நல்ல பார்வையாவே இருந்தது. நல்லா பெருசாவே தெரிஞ்சது. ஒரு 4 சவரன், 5 சவரன் கிட்ட இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதோட டிசைன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கம்பி கம்பி மாதிரி தெரியும். அது அப்படியே ஃபுல்லா நல்லா அழகா மைனூட்டா இருந்துச்சு அந்த ஒர்க்கே பார்க்கும்போது. இது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 3 சவரன் இருக்கு. ஸோ இந்த செயினும் வந்து வாங்குனோம். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சீட்டெல்லாம் வந்து போட்டு வாங்கல. இதுவும் வந்து திடீர்னு பிளான் பண்ணி போயிட்டு வந்து வாங்குனோம். ஸோ நான் வந்து சீட்டு போட்டு வாங்குனது அப்படின்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரே ஒரு தடவ தான் நான் வந்து நகை சீட்டு இதுவரைக்குமே வந்து கட்டியிருக்கேன். அதாவது அந்த 1 1/2 சவரனுக்கு நகை சீட்டு வந்து கட்டி வாங்கியிருக்கேன். ஆனா, அதுக்கப்புறம் வந்து நகை சீட்டு போடுறத நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து கோல்டு காயின் வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். மாசம் மாசம் என்னால முடிஞ்ச காயின், ஏதாவது 1 கிராம், 2 கிராம், 3 கிராம், 4 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால வந்து எவ்வளோ எடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு வந்து காயின் வந்து எடுத்துருவேன். ஸோ அந்த மாரி காயின் வந்து சேர்த்து வச்சு வாங்குன ஜுவல்ல நான் பின்னாடி காட்டுறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இது வந்து என்னோட தாலி செயின். ஸோ முஸ்லிம்ஸ் வந்து நெறைய பேர் வந்து இந்த மாரி வேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட 2 சவரன் வருது. அந்த கீழ இருக்கிற டாலர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 1/4 சவரனும், இந்த செயின் வரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, 1 1/4 சவரன் கிட்ட வந்து வருது. ஸோ இதுவும் வந்து நான் ஜிஆர்டில தான் வந்து வாங்கியிருந்தேன். ஆனா ஜிஆர்டில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே போடுறாங்க. 15, 18% அந்த மாரி நெறையவே வந்து போடுறாங்க. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகம் அப்டின்னு தான் நெனைக்கிறேன். சின்னதா நம்ம ஒரு தோடு வாங்குறோம், இல்ல ஒரு மோதிரம் வாங்குறோம் அப்டின்னாலுமே, அதுக்கு 10%, 11, 12 அந்த மாரி தான் பெர்சன்டேஜும் வந்து போடுறாங்க. பார்த்தீங்க அப்டின்னா தெரியும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா நல்லா இருந்துச்சு. இதுவும் நான் ஜிஆர்டில தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து பெரிய ஜுவல் வந்து பார்த்துடலாம். என்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பெரிய ஜுவல் கலெக்ஷன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு என்னோட ஹஸ்பண்டும் சரி, நானும் சரி கொஞ்சம் கொஞ்சமா வாங்குன ஜுவல் தான். இந்த ஜுவல் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆரம், நெக்லஸ் எல்லாமே சேர்த்து 10 பவுன் கிட்ட வருது. வாழ்க்கையில நான் வந்து வாங்கின 10 பவுன் ஜுவல் அப்டின்னா இத தான் நான் சொல்லுவேன். அதாவது இது வந்து நான் நகை கடைக்கு வந்து போனப்ப, அதாவது வாங்குறதுக்காக போனப்ப வந்து எடுத்திருந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து இதில ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஜுவல் வாங்க போனப்ப என்கிட்ட வந்து கோல்டு காயின் வந்து நான் நெறைய வச்சிருந்தேன். ஸோ பார்த்தீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 சவரனுக்கு கிட்ட வந்து நான் காயின் வந்து சேர்த்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஜுவல் கலெக்ஷன்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, நான் நான் வந்து லாப்பா மாடல் தான் பார்த்தேன். ஸோ லாப்பா மாடல் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பார்க்கறதுக்கு நல்ல பெருசா தெரியும். நம்ம வந்து கம்மியான பவுன்ல வந்து நம்ம போட்டோம் அப்டின்னாலுமே, நம்ம இப்போ ஒரு 5 பவுன்ல நம்ம பார்க்குறோம் அப்டின்னாலுமே, நமக்கு அது ஒரு 7 பவுன் அப்டி இருக்கிற மாரி நமக்கு தெரியும். அதாவது லைட் வெயிட் கலெக்ஷன்ல வந்து பார்க்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு, பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி தான் பார்த்தேன். ஆனா என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேரளா மாடல் ஜுவல் தான் அவருக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. ஸோ அதுதான் வந்து வாங்கணும் அப்டிங்கிற மாரி அவரு சொல்லிட்டாரு. நான் வந்து ஃபைனலா செலக்ட் பண்ணி இது வந்து பில்லும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அதில விருப்பமே இல்ல. ஸோ அவருக்கு பிடிக்கல அப்டின்னு சொல்லிட்டு, இந்த மாரி வந்து வாங்கி குடுத்தாரு. ஸோ ஃபைனலா நாங்க வந்து செலக்ட் பண்ண ஜுவல் வந்து இதுதான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து லாங் ஹாரம்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்லஸ் வந்து இந்த பக்கம் அவங்க வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து லாங் ஹாரத்துக்கு மட்டும்தான் வந்து பின்னாடி பேக் செயின் வந்து போட்டேன். நெக்லஸ்க்கு வந்து நான் போடலை. ஸோ இதுவே வந்து பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்து போடலை. ரோப் மட்டும் போட்டு வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து வேணும்னா நம்ம கடைக்கு போகும்போது அதுக்கு தனியாக வந்து பேக் செயின் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த மாடல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வந்து ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஜுவல் கலெக்ஷன் இது. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கேரளா ஜுவல் தான் வந்து விரும்பி போடுறாங்க. அது பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் அப்படிலாம் போகும்போது இந்த மாதிரி வந்து ஜுவல் வேர் பண்ணோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு 15 சவரன் கிட்டக்க நம்ம வந்து போட்டிருக்கிற மாதிரி அதோட லுக்கு வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பார்த்து பார்த்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாங்காய் போட்ட டிசைன் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது அப்படிங்கிறத விட என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்க்குறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிசைன் வந்து நல்ல அழகாவே பளிச்சுன்னு தெரிஞ்சது. ரொம்பவே யூனிக்கா இருந்தது. ஸோ, எனக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. ஸோ, இது ஒண்ணு போட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து கழுத்தே அப்படியே நெறஞ்சு போன மாதிரி இருந்தது. ஸோ, அதனால இதுவே ஃபைனலா செலக்ட் பண்ணி நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ, இந்த மாதிரி ஜுவல் வந்து உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ, நெறைய பேருக்கு வந்து இப்போ இது 2 செட்டுமே வந்து சேர்த்து 10 பவுன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ, இதோட வெயிட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2 1/2 சவரன் கிட்ட வந்துச்சு. அந்த பெரிய லாங் ஹாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 1/2 சவரன் கிட்ட வந்தது. பேக் செயினோட சேர்த்து 7 1/2 சவரன் கிட்ட வந்தது. ஸோ, பாருங்க உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்போ 10 சவரன் அப்படின்னாலுமே நமக்கு வந்து இது நல்லா பிரைட்டாக நல்லா பெருசாகவே இருக்கிறதுனால கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஜுவல்லெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கேர் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம. இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண போகிறது கிடையாதுல்ல. ஸோ நம்ம வந்து ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எங்கேயாவது போகிறோம் வரோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஜுவல் வந்து செலக்ட் பண்ணி இதை வந்து நம்ம வச்சு நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும், கரெக்டாக இதை வந்து பார்த்துக்க முடியும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஜுவல் வந்து செலக்ட் பண்ணலாம். எப்போவுமே அந்த ஜுவல் வந்து நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு தான் வந்து வைக்கணும். அப்படியே ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் போட்டு சுருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த குட்டி குட்டி கம்பி மாதிரி நடுவில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து விட்டு போயிடுச்சு அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லாங் ஹாரம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நம்ம செஸ்ட்டு கீழவே வந்து இறங்கி வருது. அந்தளவுக்கு நல்ல அழகாக நீளமாக இருந்தது. அதே மாதிரி அந்த நெக்லஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருந்தது. இந்த 2 செட்டு இது ஒரு செட்டு நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு கழுத்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நிறைஞ்சு போன மாதிரி இருக்கும். இந்த ஜுவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஜனவரி மாதம் தான் வாங்கினேன். அதாவது இந்த ஜனவரியில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து என்னோட நாத்தனார் பொண்ணுக்கு கல்யாணம் வந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் அது அப்போ ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் நாத்தனார் பொண்ணுக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஆனப்போ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து ஜுவல் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் வர்ற டைமில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 4 பவுனோ ஒரு 5 பவுனோ எடுக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து மனசில் நினச்சிருந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு வந்து 10 சவரனுக்கு கிட்ட கழுத்தே வந்து நிறைஞ்சு போகிற அளவுக்கு நான் எடுப்பேன் அப்படின்னு நான் நினச்சி கூட வந்து பார்க்கல. ஸோ டிசைன் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்து உண்டியலில் சேர்த்தும் ஜுவல் வந்து அதாவது உண்டியல்லையும் சேர்த்து வச்சுருந்தேன். அதே மாதிரி கோல்டு காயின் சேவ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி கோல்டு சீட்டும் வந்து போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில நகைலாம் நாங்கள் திடீர்னு வந்து பிளான் பண்ணி போய் வாங்குவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டைமில் என்கிட்ட இருக்கிற உண்டியல் சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கோ அதையுமே வந்து எடுத்துப்பேன். மீதி வந்து பேலன்ஸ் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஷேர் பண்ணி எனக்கு வந்து வாங்கி கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நகை வந்து சேர்க்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஜுவல்லரி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சேனலை இன்னுமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.